Hi guys, இன்னைக்கு தேர்ட் செம் பிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் ஒன்ல ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் solubility ஆஃப் ட்ரக் தான் பார்க்க போறோம். ஒரு ட்ரக் வந்து சொல்யூபிள் ஆகுதா இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து சொல்யூபிள் ஆகுது கரையுது அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸை வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், ஒரு சால்வெண்ட்டுடைய நேச்சரை பொறுத்து இருக்கு, அண்ட் தென் ப்ரெஷர் பொறுத்து இருக்கு, பிஹெச், கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர், பார்ட்டிகல் சைஸ், காமன் அயான் எஃபெக்ட், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் சர்ஃபாக்டன்ட் ஆர் solubilizing ஏஜென்ட். இந்த 9 ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி வந்து solubility ஆஃப் ட்ரக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெம்பரேச்சர். இப்போ ஒரு சால்வெண்ட்ல வந்து நம்ம சொல்யூட் ஆட் பண்றோம், அது வந்து டிசால்வ் ஆகுது, அதாவது சொல்யூபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவலா டெம்பரேச்சர் வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் தான் வந்து நடக்கும் ப்ராசஸ். ஒன்னு வந்து எண்டோதெர்மிக் அண்ட் தென் எக்ஸோதெர்மிக். இப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோ இல்ல சொல்யூஷனோ வந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா, அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட்ட நம்ம அப்ளை பண்ணும்போது, அதாவது வந்து ஹீட்டிங் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட்ட வந்து லிபரேட் பண்ணுச்சு, ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா வந்து அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இப்போ எப்ப வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ், எப்போ வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணதோ அப்ப வந்து solubility இன்க்ரீஸ் ஆகும் இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இதுவே எக்ஸோதெர்மிக்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது solubility வந்து கம்மி ஆகுது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. அப்ப ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னும் போது அங்க solubilize, அதாவது வந்து டிசால்வ் ஆகாது ப்ராடக்ட். அண்ட் தென் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் வந்து solubility ஆஃப் ட்ரக்கை வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு பிரின்சிபல் அப்ளை பண்றோம். அதாவது வந்து லைக் டிசால்வ்ஸ் லைக். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி போலார் சொல்யூட் வந்து போலார் சால்வெண்ட்ல மட்டும் தான் வந்து டிசால்வ் ஆகும். ஐ மீன் அக்வஸ் வந்து அக்வஸ்ல நல்லா வந்து டிசால்வ் ஆகும். அண்ட் தென் வந்து நான் போலார் சொல்யூட் டிசால்வ்ஸ் வெல் இன் நான் போலார் சால்வெண்ட். அப்போ எப்ப வந்து நம்ம போலார் சால்வெண்ட்டை கொண்டு போயிட்டு போலாரை கொண்டு வந்து நான் போலார்ல வந்து நம்ம டிசால்வ் பண்றோமோ அந்த இடத்துல வந்து solubility அஃபெக்ட் ஆகுது, கம்மியான solubility நடக்குது. இப்போ இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி தான் நம்ம solubility ப்ராப்பரா நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டு ட்ரக்கை யூஸ் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ப்ரெஷர். ப்ரெஷர் அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம சாலிட் ஆஸ் வெல் லிக்விட் ஸ்டேட்ல வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி எப்போ வந்து ட்ரக் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கோ அப்போ மட்டும் தான் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுடைய கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ட்ரக்கோடைய solubilityயும் இன்க்ரீஸ் ஆகும். தென் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த solubility ஆஃப் ட்ரக். solubility. அண்ட் தென் பிஹெச். பிஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கும் போதும் ஸ்ட்ராங்கான பேஸா இருக்கும் போதும் எந்த ஒரு சேஞ்சஸும் பிஹெச்ல இருந்துச்சு அப்படின்னாலுமே அதோட solubility இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாது. எப்போ ஒரு ட்ரக் வந்து வீக் ஆசிடாவோ அப்படி இல்லைன்னா வீக் பேஸாவோ இருக்கோ அந்த டைம்ல நம்ம வந்து பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் solubility இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிஹெச் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஆஸ் வெல் ஸ்ட்ராங் பேஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. எப்போ வீக் ஆசிட் ஆஸ் வெல் வீக் பேஸை யூஸ் பண்றோமோ அந்த டைம்ல நம்ம பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு solubility வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேக்டர் வந்து solubility அஃபெக்ட் பண்ணுது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரியான பிஹெச் பேஸ் பண்ணி நம்ம solubility என்ஹான்ஸ் பண்ணலாம் ஃபார்முலேஷன்ல. அண்ட் தென் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். ஒரு ட்ரக் வந்து கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, அமார்ஃபஸ் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்றத பொறுத்து solubility வந்து சேஞ்சஸ் ஆகும். இந்த அமார்ஃபஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து அதிகமா டிசால்வ் ஆகும். ஐ மீன் நல்லா soluble ஆகும். எதோட கம்பேர் பண்ணும்போதுனா கிறிஸ்டலின் ஃபார்ம். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்டலின் ஃபார்ம் வந்து ரிஜிடா இருக்கும், அதாவது ஹார்டா இருக்கும், க்ளோஸ்லி பேக்டா இருக்கும், ஒரே யூனிஃபார்ம் பேட்டர்ன்ல இருக்கும். பட் வந்து அமார்ஃபஸ் வந்து லூஸ்லி பேக்டா இருக்கும், அதனால ஈஸியா வந்து டிசால்வ் ஆகும். இந்த ஃபேக்டரும் வந்து ஒரு ட்ரக்கோடைய solubility அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் தென் பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் த ட்ரக். இப்போ ஒரு பார்ட்டிகல் சைஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமா வந்து solubilize ஆகும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா இருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய சைஸ் வந்து அதிகமான சர்ஃபேஸ் ஏரியாவை ஆக்குபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவுடரா இருந்துச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம கீழே கொட்டும் போது அதிகமா வந்து அது சரௌண்ட் ஆயிருக்கும். அப்போ அது டிசால்வ் ஆக ஈஸியா இருக்கும். ஸோ வந்து பார்ட்டிகல் சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த solubility ஆஃப் த ட்ரக்.
அண்ட் தென் நேச்சர் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்ஃபாக்டன்ட்னா என்ன? இதோட பர்ப்பஸ் எதுக்காக நம்ம சொலிபிலிட்டில யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ ஒரு ட்ரக் வந்து வாட்டர்ல வந்து புவரா சொல்யூபிள் ஆகுதோ, அந்த டைம்ல வந்து நம்ம சர்ஃபாக்டன்ட்ட ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதோடைய சொலிபிலிட்டிய வந்து என்ஹான்ஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி இந்த சர்ஃபாக்டன்ட் வந்து ஒரு ட்ரக்கோடைய சொலிபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இது வந்து எதால மேட் அப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெட் ஆஸ் வெல் டைல். ஹெட் அண்ட் தென் டைல். இந்த ஹெட் வந்து ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர் which is water loving agent and then tile which is water hating drug, அதாவது லிப்போஃபிலிக். வாட்டரோட இன்ட்ராக்ட் ஆகாது. டைல் வந்து வாட்டரோட இன்ட்ராக்ட் ஆகாது, பட் வந்து லிப்பிட்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் ஆகும். இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே குரூப்பாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ்ஸெல்டியை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் மிஸ்ஸெல்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவுட்டரில் இருக்கிறது எல்லாமே ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர், வேறெல்ஸ் இந்த டெய்ல்ஸ் எல்லாமே ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். அப்போது நம்ம ஹைட்ரோஃபோபிக் ட்ரக்கை தூக்கி இந்த மிஸ்ஸெலியில் வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதாவது வந்து உள்ள வந்து ஹைட்ரோஃபோபிக் ட்ரக் இருக்கு, வெளியே வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சரால மேடப்பான ஹெட் இருக்கு. அப்போ ஹைட்ரோஃபிலிக் நேச்சரால மேடப்பான ஹெட் வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து ஈஸியா வந்து சொலிபிளைஸ் பண்ணும். ஒரு வாட்டர் வந்து ஈஸியா சொலிபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியை வந்து இந்த மிசைல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது ட்ரக்குக்கு. அப்போ நம்ம இந்த பர்பஸ்க்காக தான் சர்ஃபாக்டன்ட் யூஸ் பண்றோம். இந்த சர்ஃபாக்டன்ட்டை நம்ம ட்ரக்ல ஆட் பண்றது மூலயமா அதோட சொலிபிலிட்டி வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ கைஸ்.